நீயும் நானும் சேர்ந்திருப்போம் நிலமும் வானம் போலே. அந்த நிலவு தேர்ந்து போனதுன்னா நீ வளர்ந்ததாலே. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு கேட்குற மாதிரி இருக்குது. எப்பவுமே திடீர்னு ஹிட்டாக வர பாட்டு திடீர்னு காணாமல் போயிடுது. நல்ல பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு கேட்டால் கூட நல்லா இருக்குது. அது யாரோ அந்த டிக்டாக் பண்ண மாதிரி பார்த்த நேற்று நல்லா இருந்தது அந்த பாட்டு. சரி, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் பேசலான்ட்டு. நேற்று எல்லோரும் நம்ம எல்லாம் விஜய் பேசுறது கேட்டிருப்போம். உண்மையிலே நேற்று ரொம்ப நல்லா பேசினேன். அப்படி அதாவது இந்த அடுக்கு மொழியிலலாம் பேசாத, புரியாத பாஷையில் பேசாத, கரெக்டாக பாயிண்ட்டாக பேசி விட்டார். ஒரு புரியாதவங்களை கூட கரெக்டாக புரியுற மாதிரி சொல்லிட்டாரு. அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம அந்த சீமான் பற்றி பேசுறது தான் பார்க்குறோம். சீமான் பற்றி அவர் பேசலை. சீமான் பேசுனத அப்படியே மேற்கோள் காட்டி பேசுகிற மாதிரி தோணுது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த நெல் மழையில் நினைக்கிறதுக்கு ஒரு ஷெட்டு இல்லைன்ற பாயிண்ட்டு, ஈழத்தமிழர் பாயிண்ட்டு, இந்த தமிழர்கள், மற்றபடி ரோடு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் எக்யூப்மெண்ட் சரியில்லைன்றதெல்லாம் எல்லா அரசியல் கட்சியும் சொல்கிறாங்க. இவர் சொன்னது அந்த ஈழத்தமிழர் பிரச்சனை, நம்ம தொப்புள் கொடி உறவு அப்படி இப்படின்னு சொன்னது, இதெல்லாம் அவர் சொன்னதை மேற்கோள் காட்டி பேசினார். ஆனால் அவர் பேரோ இல்லை அவர் கட்சி பேரோ எதையும் இழுக்கல. அவர் திருப்பி ஒரே பாயிண்ட்டு தான், டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் எதிர்ப்பு பண்ணுற மாதிரி நல்லா திருப்பி சொல்லி மக்களை மனசில் பதிய வைக்கிறார். மக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டாங்கன்றது வேற விஷயமா இருந்தாலும், இளைஞர்களெல்லாம் நல்லா தெரிஞ்சிடும். இப்போது ஒரு பிம்பம் என்ன இருக்குது, அதிமுக வீக்கு, டிஎம்கே எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிரும், பணத்தை கொடுத்தாவது ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி மக்கள் நினச்சினுக்கிறாங்க. இப்போ போட்டி அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த குடும்ப ஆட்சி ஒழிக்கணும், ஊழல் ஒதுக்கணும் போது இளைஞர்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறாரு. இதுதான் நம்ம அங்கே பார்க்கணும். விஜய் கூட இருக்கிறவங்க முட்டாளாவே கூட இருக்கட்டும், ஆனால் அவன் எழுதி கொடுக்குற பாயிண்ட் எல்லாம் கரெக்டான பாயிண்ட்டு. காப்பி அடிக்கிறானோ இல்லையே, கரெக்டாக பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் நேற்று பேசுனது உண்மையிலே கரெக்டாக நல்லா நச்சுன்னு இருந்தது. 5 நிமிஷம் பேசினாலும் கரெக்டாக பேசி முடிச்சிட்டாரு. மற்றபடி அவர் பேசும்போது எதையும் சொல்லிடலாம். நான் சீமானன்னா நீங்கள் உங்கள் பாதை வேறு, என் பாதை வேறு, நீங்கள் ரன்னிங் ரேஸில் ஓடுறீங்க, நானும் ஓடுறேன், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் சும்மா என்ன சொரியறதை விட்டுட்டு திமுக எதிர்ப்பை மட்டும் காட்டுங்கண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டுடலாம். சுத்தமாக ஏடிஎம்கேவை இக்னோர் பண்ணுறதையும் சீமானை இக்னோர் பண்ணுறதையும் விட்டுட்டு, சீமானு என்றைக்குமே உங்கள் கூட சேர மாட்டார், நீங்களும் அவர் கூட சேர மாட்டீங்க. ஸோ நீங்கள் சைலண்ட்டாக நோஸ் கட் பண்ணி விடலாம். இப்போ நம்ம கதவு மூடனா நம்ம கூட இருக்கிறவன் வெளியே போயிடுவான் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருந்தாலும், நம்ம மூடனா உள்ளேயும் யாரும் வர முடியாது. அதனால் நீங்கள் இந்த பாயிண்ட்டு ஒன்று சொல்லி விட்டுடுங்க. என்ன சீமானன்னா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன், என்னை எதிர்க்கிறத விட்டுட்டு ஆட்சியை எதிர்க்கிறதுல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. விஜய் அவர்களுக்கு உண்மையிலே பாராட்டு தான் நம்ம தெரிவிக்கணும். நல்லா பேசினார். இதே அவர் கண்டினியூ பண்ணார்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம்.